திருக்குர்ஆன் தமிழாக்கம் அத்தியாயம் 3 ஆலு இம்ரான். இம்ரான் குடும்பத்தினர். வசனங்கள் 81 முதல் 90 வரை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். وَإِذْ أَخَذَ اللَّهُ مِيثَاقَ النَّبِيِّينَ لَمَا آتَيْتُكُم مِّن كِتَابٍ وَحِكْمَةٍ ثُمَّ جَاءَكُمْ رَسُولٌ مُّصَدِّقٌ لِّمَا مَعَكُمْ لَتُؤْمِنُنَّ بِهِ وَلَتَنصُرُنَّهُ قال أأقررتم وأخذتم على ذلكم إصري قالوا أقررنا قال فاشهدوا وأنا معكم من الشاهدين. நான் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் வழங்கி பின்னர் உங்களிடம் இருப்பதை உண்மைப்படுத்தும் ஒரு தூதர் உங்களிடம் வந்தால் நீங்கள் அவரை கண்டிப்பாக நம்பி அவருக்கு உதவ வேண்டும் என்று நபிமார்களிடம் அல்லாஹ் உறுதிமொழி எடுத்து ஒப்புக்கொண்டீர்களா? இதன் மீது என் உடன்படிக்கையை எடுத்துக்கொண்டீர்களா என்று கேட்டபோது நாங்கள் ஒப்புக்கொண்டோம் என்று அவர்கள் கூறினர். நீங்கள் சாட்சியாக இருங்கள், நானும் உங்களுடன் சாட்சியாளர்களில் ஒருவனாக இருக்கிறேன் என்று அவன் கூறினான். فَمَن تَوَلَّى بَعْدَ ذَلِكَ فَأُولَٰئِكَ هُمُ الْفَاسِقُونَ. இதற்கு பிறகு யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்களே பாவிகள். أَفَغَيْرَ دِينِ اللَّهِ يَبْغُونَ وَلَهُ أَسْلَمَ مَن فِي السَّمَاوَاتِ وَالْأَرْضِ طَوْعًا وَكَرْهًا وَإِلَيْهِ يُرْجَعُونَ. அல்லாஹுவின் மார்க்கம் அல்லாததையா அவர்கள் தேடுகிறார்கள்? வானங்கள் பூமியில் உள்ளவை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவனுக்கே கட்டுப்படுகின்றன. அவனிடமே அவர்கள் திரும்ப கொண்டு வரப்படுவார்கள். قُلْ آمَنَّا بِاللَّهِ وَمَا أُنزِلَ عَلَيْنَا وَمَا أُنزِلَ عَلَى إِبْرَاهِيمَ وَإِسْمَاعِيلَ وَإِسْحَاقَ وَيَعْقُوبَ وَالْأَسْبَاطِ وَمَا أُوتِيَ مُوسَى وَعِيسَى وَالنَّبِيُّونَ مِن رَّبِّهِمْ لَا نُفَرِّقُ بَيْنَ أَحَدٍ مِّنْهُمْ وَنَحْنُ لَهُ مُسْلِمُونَ. நாங்கள் அல்லாஹுவையும் எங்களுக்கு அருளப்பட்டதையும் இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் மற்றும் அவர்களின் வழித்தோன்றல்களுக்கு அருளப்பட்டதையும் மூசா, ஈசா மற்றும் நபிமார்களுக்கு அவர்களின் இறைவனிடமிருந்து கொடுக்கப்பட்டதையும் நம்பினோம். நபிமார்களான அவர்களில் எவர்களுக்கிடையிலும் பாகுபாடு காட்ட மாட்டோம். நாங்கள் அவனுக்கே கட்டுப்பட்டவர்கள் என்று கூறுவீராக. وَمَن يَبْتَغِ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَن يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. யாரேனும் இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை விரும்பினால் அது அவரிடமிருந்து அறவே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மறுமையில் அவர் நஷ்டமடைந்தோரில் ஒருவராக இருப்பார். كَيْفَ يَهْدِي اللَّهُ قَوْمًا كَفَرُوا بَعْدَ إِيمَانِهِمْ وَشَهِدُوا أَنَّ الرَّسُولَ حَقٌّ وَجَاءَهُمُ الْبَيِّنَاتُ وَاللَّهُ لَا يَهْدِي الْقَوْمَ الظَّالِمِينَ. இத்தூதர் உண்மையாளர்தான் என அவர்கள் சாட்சி கூறி அவர்களிடம் தெளிவான சான்றுகளும் வந்து இறைநம்பிக்கை கொண்ட பிறகு மறுத்துவிட்ட கூட்டத்திற்கு அல்லாஹ் எப்படி நேர்வழி காட்டுவான்? அநியாயக்கார கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். أُولَٰئِكَ جَزَاؤُهُمْ أَنَّ عَلَيْهِمْ لَعْنَةَ اللَّهِ وَالْمَلَائِكَةِ وَالنَّاسِ أَجْمَعِينَ. அல்லாஹ்
வானவர்கள் மற்றும் மனிதர்கள் ஆகிய அனைவரின் சாபமும் அவர்கள் மீது ஏற்படுவதே அவர்களுக்குரிய கூலியாகும். خالدين فيها لا يخفف عنهم العذاب ولا هم ينظرون. அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். அவர்களுக்கு வேதனை குறைக்கப்பட மாட்டாது. அவர்களுக்கு அவகாசமும் அளிக்கப்பட மாட்டாது. إلا الذين تابوا من بعد ذلك وأصلحوا فإن الله غفور رحيم. இதன் பின்னர் பாவ மன்னிப்பு கோரி சீர்திருத்திக் கொண்டவர்களை தவிர அல்லாஹ் மன்னிப்பு மிக்கவன், நிகரிலா அன்பாளன். إن الذين كفروا بعد إيمانهم ثم ازدادوا كفرا لن تقبل توبتهم وأولئك هم الضالون. யார் தமது இறை நம்பிக்கைக்கு பிறகு மறுத்து பின்னர் இறை மறுப்பை அதிகரித்துக் கொண்டார்களோ அவர்களின் பாவ மன்னிப்பு கோரிக்கை அறவே ஏற்கப்பட மாட்டாது. அவர்களே வழிகட்டவர்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக. இக்காணொளிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.